ஹலோ பேலன்சர்ஸ். நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல நிறைய எண்ணங்கள் ஓடி நிறைய கால்குலேஷன்ஸ் ஏற்படுதா? அதாவது லைஃப்ல ஏற்படுற பிரச்சனைகள், இல்ல இதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு எண்ணங்கள் ஓடிட்டே இருந்து அது உங்களை தூங்க விடாம பண்ணுதா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு இந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி பேலன்ஸா வெல்னஸ் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம நைட்டு படுக்கும்போது தான் நம்ம மைண்ட்ல இன்னைக்கு என்ன நடந்தது, நேத்து என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படி நிறைய விஷயங்கள் ஓடி இதுக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், அடுத்த மாசம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடுறதுனால நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து நைட்ல வர்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த தூக்கம் போகுது. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த சிஸ்டம் இருக்குல்ல, நர்வஸ் சிஸ்டம், நியூரல் சிஸ்டம் இருக்குல்ல, இதுல வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரதுனால உங்களுக்கு காமா இருக்க மாட்டேங்குது. அதாவது மன அமைதியா இருக்க மாட்டேங்குது. அப்படி அமைதியா இல்லாத போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களோட தூக்கம் வந்து கெட்டு போகுது. அதாவது உங்க ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கு நீங்க ஒரு வழி பண்ணலாம். நம்ம சின்ன குழந்தைங்கள் நம்ம வீட்ல இருக்கிறவங்கலாம் ஒரு வார்த்தை சொல்றேன். அது எல்லா, இல்ல எம்மா, இல்ல எக்ஸா அப்படின்னு சொல்றப்போ அதுல நிறைய வார்த்தை சொல்லுவாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. அததான் நம்ம பண்ண போறோம். நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாரி எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னா, ஒரு வார்த்தைய எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸிஜன் அப்படின்னு வார்த்தை எடுத்துங்க. அதுல வந்து முதல் வார்த்தை ஆனியன், அப்புறம் ஆரஞ்ச் இந்த மாரி முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்த்தைகள சொல்லுங்க. அது முடிஞ்ச உடனே எக்ஸ், எக்ஸ்ரே, அப்புறம் ஜைலோஃபோன், அது முடிஞ்ச உடனே ஒய், யாக், யாட் இந்த மாரி ஜிஇஎன் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுங்க. அப்படி அந்த வார்த்தை முடிஞ்ச உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடுங்க. அப்படி ஒரு வேளை தூக்கம் வரல அப்படின்னா, அடுத்த வார்த்தைக்கு போங்க, அடுத்த வார்த்தைக்கு போங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க லைஃப்ல இருக்கிற கால்குலேஷன்ஸை விட்டுட்டு மைண்ட் வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு வரும். இந்த நியூட்ரல் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்க மைண்டு காம் ஆகும். அப்படி காம் ஆகும்போது உங்களுக்கு தூக்கத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இது நீங்க வந்து ஆங்கில வார்த்தைகள் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து தமிழ் வார்த்தைகளே எடுத்து நீங்க வந்து நெறைய இது பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம், நீங்க நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஃபோனோ, இல்ல இந்த டிவியோ, இல்லன்னா வந்து ஏதாவது வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அதனால எல்லா டிவைஸையும் ஓரமா வச்சுட்டு, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாரி தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, மறக்காம ஒரு வார்த்தைய சூஸ் பண்ணி, அதுலேருந்து ஒரு பல வார்த்தைகள எடுத்து, முடிஞ்ச அளவுக்கு தூங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா வந்து தூக்கம் எளிதா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.